தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இதயத்துல்லாவும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமும் கேட்கலாம். முதலில் இப்போது இந்த கர்நாடக தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி கிடைப்பதற்கு என்ன காரணம் என்பது தொடர்பாக ஜவஹர்லால் சார் கேட்கலாம். கர்நாடக மக்கள் சென்ற முறை 26க்கு 25 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுச்சு. இந்த முறை அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்பதை முதல்ல கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இடையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்தது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பாஜக அதை தன்னுடைய ஒரு பரிசோதனை கூடமாக தான் கருதி அங்கே பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் செஞ்சிச்சு. ஆனாலும் கூட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஹிஜாப் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கர்நாடகாவில் எழுப்பப்பட்டு காங்கிரஸ் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று ஆமாம். அதே நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது பாஜக அந்த அளவுக்கு இடங்களை ஒரு 10 இடங்கள் குறைவாக தான் பெற்றிருக்கிறது. ஒரு வகையான ஒரு பாஜக ஆதரவு அலை அங்கு இன்னும் இருக்குங்கிறத இந்த தேர்தல் எடுத்துக்காட்டுகிறது. அங்கே ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னும் ஆழமாக மக்கள் மத்தியில் தன்னுடைய கொள்கைகளை தன்னுடைய செயல்பாடுகளை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு படிப்பினையும் இந்த தேர்தல் முடிவு கர்நாடக தேர்தல் முடிவு தருகிறது. நன்றி சார். எங்களோட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். உங்களுக்கும் சத்தியம் தொலைக்காட்சிக்கும் இந்த வாய்ப்பு தந்தமைக்காக நெஞ்சார்ந்த நன்றி. ஓகே.